வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டுக்குள்ளார எப்படி QR கோடை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே சேரும். கூகுள் ஷீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளோடைய எக்ஸல் ஷீட் சாஃப்ட்வேர். இது ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவுக்குள்ளேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா sheet.google.com அப்படின்னு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஷீட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது எக்ஸல் ஷீட் மாதிரி அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் டேட்டாக்கள், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி டேட்டாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ளாரையே எப்படி QR கோடை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுளே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இந்த QR கோடை எதுக்குலாம் ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம், ஃபோன் நம்பர் அதுக்கான QR கோடு எல்லாமேத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த QR கோடை ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணி அந்த QR கோடை உங்களோட மொபைலில் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் QR கோடை ஸ்கேன் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண முடியும். ஒரு ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் QR கோடை மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டயல் பேடுக்கு ஸ்கேன் பண்ணுறது மூலிமா டயல் பேடுக்கு அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ண முடியும். டெக்ஸ்ட் ஏதாவது காப்பி பண்ணாலும் அது மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த QR கோடு மூலியமாகவே நீங்கள் பண்ண முடியும். அந்த QR கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பெருசான ஒன்றும் தேவைப்படல. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுக்குறேன். அந்த கோடை யூஸ் பண்ணியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எந்த இதுக்கு நீங்கள் QR கோடு கூகுள் ஷீட்டுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டோ லிங்க்கோ அதுக்கு ஃபோன் நம்பர் எதுக்கானாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணலாம். வாங்க எப்படி QR கோடை இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டுக்குள்ளாரே எப்படி QR கோடை ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த QR கோட் அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஆப் மூலிமா அந்த கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு லிங்க்கோ இல்லைனா ஒரு ஃபோன் நம்பரோ ஒரு அட்ரஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு QR கோடை மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட்டோட லிங்க் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு ஃபோன் நம்பரை QR கோடை மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோன் பண்ணுற அந்த கால் ஆப்ஷனுக்கே பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போகும். உங்களுடைய கேமராவை யூஸ் பண்ணியே நீங்கள் ஒரு ஆப்போட ஒரு வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணுறதோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறதோ பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்குறீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடைக்கு வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் பேக்ஸ் கொடுக்குறீங்க. அந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம QR கோடை பின் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட வெப்சைட் தான் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கேமரா மூலியமாகவே அந்த ஸ்கேன் பண்ணி அவங்க வெப்சைட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்க முடியும். நீங்கள் விசிட்டிங் கார்டு அடித்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரை QR கோடாக மாற்றி கொடுத்தீங்கனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டிங் கார்டை ஸ்கேன் பண்ணாவே அந்த ஃபோன் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் லிங்க் ஏதாச்சும் வெப்சைட் லிங்க் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுற மாதிரியாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். இந்த QR கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஆப் மூலிமா ஜென்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கூகுள் அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணியே கூகுள் ஷீட்டுக்குள்ளார நீங்கள் QR கோடை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்காம பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் எவ்வளோ QR கோடு வேணாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பேஜ் வந்துடும். கூகுள் பேஜில் இந்த சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கூகுள் ஆப்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கூகுள் ஆப்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பக்கத்தில் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா sheet.google.com அப்படின்னு ஓப்பன் பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட் ஆப் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு எம்டி ஷீட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா blank அப்படிங்கிற அந்த ப்ளஸ் போட்ட பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் அப்ளிகேஷன் அதாவது கூகுள் ஷீட்டோட அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஃபார்முலாவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு QR கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செல்லில் என்னோடய வெப்சைட்டோட லிங்க்கை டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லில் என்னோடய வெப்சைட்டோட லிங்க்கை நான் டைப் பண்ணிட்டேன். இதுக்கு நான் இப்போ QR கோடை ஜென்ரேட் பண்ண போகிறேன். எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை
நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாவோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த chat.googleapis.com அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த QR கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான URL. அதுக்கப்புறம் CHS 300x300 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் வந்து அந்த QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டைமென்ஷனை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை க்ரியேட் பண்ண போகிறோம், சார்ட் ஈக்குவல் டு QR கோடு தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த CHT ஈக்குவல் டு QR அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து QR கோடோ ஜென்ரேட் பண்ண போகிறோமோ அதோடைய செல்லோடைய அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கோடு URL A1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த A1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த A1 இந்த இடத்துல A போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த 1 இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த செல்லில் நான் வந்து எதை டைப் பண்ணுறனோ அதுக்கான QR கோடை தான் நான் வந்து இப்போ வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் இருக்கக்கூடிய 1 ரோ அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் ஃபார்முலா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து லிங்க் உங்களுக்கு இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நான் வந்து இந்த www.geekgokul.com அப்படிங்கிற வெப்சைட்டோட லிங்க்குக்கு QR கோடை வந்து இப்போ வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செல் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செல் B1ல் வந்து இந்த QR கோடை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து B1 நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை போயிட்டு அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த Geek Gokul அப்படிங்கிறதுக்கான QR கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதே நான் வந்து இன்னொரு செல், அதாவது இந்த A2ல் நான் வந்து இன்னொரு QR கோடு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பருக்கு வந்து நான் ஒரு QR கோடு ஜென்ரேட் பண்ண போகிறேன். 91 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு நான் வந்து ஒரு QR கோடு ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து A2ல் இந்த ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B2ல் இதுக்கான QR கோடை நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். B2 அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலாவுக்கு போங்க. ஃபார்முலாவுக்கு போயிட்டு அந்த காப்பி பண்ணிட்டு வந்ததை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா A1 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A2 அப்படிங்கிற செல்லுக்கு இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு தான் நம்ம வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து A2 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கான QR கோடு இந்த இடத்துல இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் ஈஸியாக வந்து QR கோடை வந்து எதுக்கு வேணாலும் ஒரு பேராகிராஃப் QR கோடு ஜென்ரேட் பண்ணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பருக்கு, உங்களுடைய அட்ரஸுக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட் லிங்க்கு, இமெயில் ஐடிக்கு எதுக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரீயாக கூகுள் ஷீட்டை பயன்படுத்தியே. இதுக்கான ஃபார்முலாவை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் QR கோடை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து எந்த செல்லில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு வந்து QR கோடு ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த அட்ரஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த C4ல் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு வந்து நான் வந்து QR கோடு ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான அட்ரஸை வந்து நான் வந்து அந்த இடத்துல மாற்றி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 இந்த நம்பர் டைப் பண்ணிட்டேன். இந்த நம்பருக்கான QR கோடை நான் வந்து பார்த்தீங்கன்னா D4ல் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த URL வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து C4 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் வந்து மாற்றுறேன். C4 அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டை பயன்படுத்தி ஈஸியாகவே QR கோடை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு எதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டை வந்து தெரியப்படுத்துங்க. எங்கள் எதாவது சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.